இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து எதற்காக தன்னுடைய அந்த அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டுருக்காருன்னா அவருக்கே ஒரு சாக்காக இருந்திருக்கும். நம்ம என்னடா 10 லட்சம் கோடி தான் நம்ம கடன் வாங்கியிருப்போம்னு நினச்சா இங்கே 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். அப்போ இந்த அமைச்சர்கள் எல்லாரும் பணத்தை எங்கே கொண்டு போட்டானுமோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, நமக்கு வர வேண்டிய மாமூல் வராமல் போயிடுச்சு, இவ்வளோ வாங்கினதில் நமக்கு வர வேண்டிய வரலையே அப்படிங்கிறதுக்காக கூட அவர் இப்போ வந்து ஒரு கலந்தாய்வு வைத்திருக்கணும். அப்போ அந்த பட்டியல் காட்டப்பட்டிருக்குன்னா திமுக வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு தங்களை வளப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக உங்களுக்கு அது புரியும். அதனால கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தோம்னா அது முதல்வரை பொறுத்த மட்டில் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்கணுங்கிற களத்தில் அவர் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. என்னடா நம்ம இதுவரை மக்கள்கிட்ட மூடி வரைச்சிருந்தோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி மட்டும் இன்னும் 5 வருஷம் தொடர்ந்து இருந்ததுன்னா நம்ம கோமணத்தை கூட உருவி எடுத்து அண்ணா அறிவாலயத்தில் கொண்டு போய் வச்சிருந்திருப்பானு, அந்த களத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பானுவன். ஆனால் அது தப்பித்திருக்கு. எப்படியோ கடவுள் கிருபையினால தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தனால தான் அவங்களுடைய உண்மை முகம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் ஏதோ கனவு கண்டாரு, நம்ம துணை முதலமைச்சர் ஆயிரம், அடுத்து நம்ம தாண்டா முதலமைச்சர். அவங்க அந்த கெத்தே அப்படிதான் இருந்துச்சு. நம்ம தாண்டா முதலமைச்சர், நம்மளை எவனுமே அசைக்க முடியாதுங்கிற ஒரு கெத்து இருந்துச்சு. ஆனால் தமிழக மக்கள் வந்து அமைதியான ஒரு புரட்சியை செய்வாங்க எப்போவுமே. அந்த அமைதியான புரட்சியில் எங்களுக்கு யார் எங்களை ஆட்சி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு பூகம்பமாக பேசுகிறாங்க. அவர் எங்கே இவ்வளோ நாள் 88 வயசு மக்களுக்கு என்ன சேவை செஞ்சு கிழிச்சிட்டார் அவர்? அவங்க எவ்வளவு ஊழல் செஞ்சு சேர்த்து வச்சிருக்காங்க? இதெல்லாம் எங்க இருந்து அவங்க சேர்த்தாங்க? மக்கள் பணத்தை தானே சேர்த்தாங்க. துரைமுருகன் அவரு அரசியலுக்கு வரும்பொழுது அவர் கோடீஸ்வரரா வந்து சேர்ந்தாரு. இன்னைக்கு அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு பணம் இருக்கு அது அவர் வெளியே சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? சொன்னா உண்மை தெரிஞ்சிட்டு போகுது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு இன்பா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தற்பொழுது வெள்ளை அறிக்கை வெளியீட்டிற்கு பிறகு முன்னாள் அமைச்சர்களை அழைத்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. இந்த ஆலோசனை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? வெள்ளை அறிக்கை வெளியிடும் பொழுதே எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை அறிக்கை வருதுன்னா தமிழக முதலமைச்சர் அதுக்கு அடுத்த களமா அந்த எந்தெந்த அமைச்சர்கள் என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு களம் இருக்குது. அப்படி அந்த ஆய்வுக்குள்ளே போகும்பொழுது இந்த திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகள் எல்லாம் மாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மு.க. ஸ்டாலின் அவங்க எதற்காக தன்னுடைய அந்த அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டுருக்காருன்னா அவருக்கே ஒரு சாக்காக இருந்திருக்கும். நம்ம என்னடா 10 லட்சம் கோடி தான் நம்ம கடன் வாங்கியிருப்போம்னு நினச்சா இங்கே 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். அப்போ இந்த அமைச்சர்கள் எல்லாரும் பணத்தை எங்கே கொண்டு போட்டானுமோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, நமக்கு வர வேண்டிய மாமூல் வராமல் போயிடுச்சு, இவ்வளோ வாங்கினதில் நமக்கு வர வேண்டிய வரலையே அப்படிங்கிறதுக்காக கூட அவர் இப்போ ஒரு கலந்தாய்வு வைத்திருக்கணும். அதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. மற்றபடி இந்த வெள்ளை அறிக்கை வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது ஒரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஒரு 60 வருஷமாக நம்மளுடைய இதில் 5 லட்சம் கோடி தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ 10 லட்சம் கோடி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த நிதி அறிக்கை அந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்ச பிறகு நமக்கு என்ன தெரியுதுன்னா 13 லட்சம் கோடி பணம் கடனாக வாங்கியிருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 3 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இந்த பணத்தை வாங்கி இந்த திமுக என்ன செஞ்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இலவசம் தரோம், ஒவ்வொரு ஆளுக்கு நாங்கள் இலவசம் தாரோன்னு சொன்னாங்க. இப்போ இலவசம் தாரோன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் மேலேயும் இப்போ 1,26,000 ரூபா ஏதோ ஒவ்வொரு ஆள் மேலேயும் கடன் இருக்குது. அப்போது நீங்கள் இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு எங்களை கடன்காரனாக மாற்றிட்டு போயிருக்கீங்க. எல்லா துறையிலுமே ஊழல் நடந்திருக்கு, எல்லா துறையிலுமே இவ்வளோ பணம் வாங்கியிருக்கு. அதுக்கான வளர்ச்சி எந்த துறையிலுமே இல்லை, அது போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலுமே இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கமிஷன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது நிரூபணம் ஆகுது. அதாவது ஒவ்வொருக்கும் 40% 30% கமிஷன் வாங்கி தான் எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதனால நிரூபணம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த மட்டும் இது அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஷாக். இது நம்ம இந்த வெள்ளை அறிக்கை நமக்கு எதிராக இப்படி திரும்பவும் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த மட்டும் இந்த வெள்ளை அறிக்கை திமுகவுக்கு அடிச்சிருக்கக்கூடிய ஒரு சாவுமணியாக நான் பார்க்குறேன். இப்போ இது அபாயமணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா?
இதன் மூலியமா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், திமுகவினுடைய தலைமைக்கு கைது நடவடிக்கை இல்லை அவங்கள கூப்பிட்டு கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது நம்ம தெளிவாக ஒரு அரசியல் ரீதியாக அதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்கன்னா, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்கன்னா அந்த வெள்ளை அறிக்கையில் இவ்வளோ பணம் கடனாக வாங்கப்பட்டிருக்குன்னா அந்த பணம் எப்படி செலவாச்சுங்கிறத அரசு ஆய்வு செய்ய வேண்டியது அது சட்ட ரீதியாக உள்ளது. அப்போ அரசு ஆய்வு செய்யும் பொழுது அந்தந்த களங்களை நோக்கி போவாங்க. இப்போது மின்சாரத்துறையில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இந்த துறையில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு அப்படி ஆய்வு பண்ணும் பொழுது அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் இங்கே ஒன்றுமே நடக்கலை, ஆனால் செலவு பண்ணப்பட்டதா ஒரு பட்டியல் காட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த பட்டியல் காட்டப்பட்டிருக்குன்னா திமுக மக்களை ஏமாத்திக்கிட்டு தங்களை வளப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக உங்களுக்கு அது புரியும். அதனால கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தோம்னா அது முதல்வரை பொறுத்த மட்டில் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்கணுங்கிற களத்தில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. எனவே மக்களுடைய வரிப்பணம் இப்படி வீணா செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர் தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்கல்ல, இப்போ இந்த வெள்ளை அறிக்கையில் பெரும்பான்மையாக அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய விமர்சனம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அதை நிறைவேற்றாமல் போக முடியாது, அதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் வேணும். அதுக்கு தான் இந்த வெள்ளை அறிக்கையை பாருங்கள், இவ்வளோ கடன் வச்சுருக்காங்க, நாங்கள் எப்படி அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை இல்லை. வெள்ளை அறிக்கை நாங்கள் வெளியிட்டுட்டு அப்படி நாங்கள் சொன்ன அந்த நாங்கள் சொன்ன என்னென்ன தீர்மானங்கள் நாங்கள் சொல்லியிருந்தோமோ அதை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு நாங்கள் அதில் ஒன்றும் சொல்லலை. ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுடைய உண்மை முகம் வெளியே தெரியுதுங்க. ஒரு அந்த வெப்ரால் அவங்கள்ட்ட இருக்குது, ஒரு கோபம் அவங்கள்ட்ட இருக்குது. என்னடா நம்ம இதுவரை மக்கள்கிட்ட மூடி வரைச்சிருந்தோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி மட்டும் இன்னும் 5 வருஷம் தொடர்ந்து இருந்ததுன்னா நம்ம கோமணத்தை கூட உருவி எடுத்திருப்பானுவேன், உருவி எடுத்து அண்ணா அறிவாலயத்தில் கொண்டு போய் வச்சிருந்திருப்பானு, அந்த களத்தை கொண்டு நிறுத்தியிருப்பானுவேன். ஆனால் அது தப்பித்திருக்கு. எப்படியோ கடவுள் கிருபையினால தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுனால தான் அவங்களுடைய உண்மை முகம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எனவே இப்போ நம்மளை பற்றி எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு, உடனே நம்ம ஏதாவது ஒன்று பொய் சொல்லணும், நம்ம இவங்களை மேலே ஏதாவது ஒரு பழி சொல்லணும்னு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிற அதாவது அவங்க எதெல்லாம் சொன்னாங்களே மக்களுக்கு செய்வோன்னு அதை செய்ய முடியாதுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் கொண்டு வராங்க. நீ யோகியனா இருந்தால் 13 லட்சம் கோடி வாங்கினேன்னு நீ ஏன் இதோட சொல்லாமல் வச்சிருந்த? 10 லட்சம் கோடி தானே நீ சொல்லிட்டு இருந்த. அப்போ நீ யோகியனா இருந்ததை முதலே சொல்லியிருக்கணும்ல. இந்த வெள்ளை அறிக்கை வந்த பிறகு தானே நீ இப்போ எல்லாருக்கும் படப்படப்படன்னு ஒரு எண்ணம் வருது. அதை முதலே சொல்லி தொலைஞ்சிருந்தா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ தலைவர் விஜய் அவர்கள் அந்த ஆக்ஷன் எடுத்த பிறகுதான் இவன் அவ்வளவு பேருமே இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய உண்மைகள் வெளிவரும். இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. உங்களை பற்றியும் உங்களது ஆட்சியை பற்றியும் வரக்கூடிய செய்திகளை படிங்க, பாருங்க, அதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சிஎம் வாட்ச் கட்டிட்டு வந்தார், டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டாரு, பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்தார். இந்த மாதிரியான செய்திகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சுருக்காரு. இல்லை, திமுக ஆட்சியில் இருந்த பொழுது மு.க. ஸ்டாலின் ரோட்டில் போச்சமே ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட மனு வாங்கிட்டாருங்கிறது பெரிய பரபரப்பு செய்தியாக எடுத்து வைக்கப்படல. ஊடகங்கள் அதற்காகவே களம் அமைச்சு கொடுக்கலையா? இப்போ திமுகவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு நிறைய பேரை செட் பண்ணி வச்சு தான் நீங்கள் ஊடகங்களில் பேச வச்சிட்ருங்க. அப்போ பப்ளிசிட்டிங்கிற களத்தில் நீங்கள் பயணிச்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு அந்த எண்ணம் தான் வரும், நம்ம இப்படித்தானே நடந்துக்கிட்டோம், அதுபோலத்தான் இவங்க நடக்கிறாங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் தமிழக முதலமைச்சர் பலர் இருந்திருக்காங்க. அந்த முதலமைச்சர் பல இருந்த காலகட்டத்தில் நம்ம தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த சிம்பிளிசிட்டி, அவர் அதாவது தன்னுடைய வேலை 9 மணிக்கு வந்துட்டு 6 மணி வரை அங்கே உட்காந்து வேலையை பார்த்துட்டு மு.க. ஸ்டாலின் அவங்க 6 மணி வரை உட்காந்து டெய்லி உட்காந்து வேலை பார்த்தாருன்னு அவரால் சொல்ல முடியுமா? முடியாது. எங்களுடைய தலைவரை நாங்கள் அழுத்தமாக சொல்ல அவர் வேலை பார்த்தாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, பிரச்சனைகளை பேசுறாரு, ஒவ்வொரு அதிகாரிகளை சந்திக்கிறாரு, எல்லாமே சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாமே அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதை பத்திரிகைகள் பொறுத்த மட்டும் சில விஷயங்கள் அவங்க அதாவது தங்களுடைய டிஆர்பி ரேட்டு ஏறணுங்கிறதுக்காக அவங்க சில விஷயங்கள் எழுதுவாங்க. அது முதலமைச்சர் அப்போ சொன்னார், நான் இந்த வாட்சை கட்டிட்டு வந்திருக்கேன், இதை எழுதுங்க, நான் இப்படி வந்தேன், அது அவராக சொன்னார். பத்திரிகையில் இங்கே பத்திரிகையாட்ட கேட்கணும். முதலமைச்சர்கிட்ட அது அறிவிப்பு வந்துச்சா, நான் இந்த வாட்சை கட்டி விட்டு வந்தேன். சும்மா திமுகவுக்கு பேசுறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு கதையை பேசிட்டு இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. இனிமேல் நான் சொல்றேன், தமிழகத்தில் பொறுத்தமட்டில் திமுக அந்த பாட்டிமார் திண்ணையில உட்காந்து வெத்தலை அடிச்சுட்டு போட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்களே, அதை மாதிரி ஏதாவது ஒரு திண்ணையில உட்காந்து பேசிட்டு தான் இருக்கணுமே தவிர இனி அவங்க இந்த ஆட்சி கோட்டை இந்த கனவுகள்லாம் அவங்க விட்டுட்டு வெளியே போய் பொய்யாச்சு டோட்டலி. அவ்வளவுதான்.
புரளி பேசுவாங்கன்னு சொல்ல வர்றீங்க. அதைத்தான் அவங்க காலகாலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இல்ல, அது காலகாலமா அவங்களுடைய பொழப்பு. அதை பத்தி நம்ம ரொம்ப இப்போ அதை விமர்சிக்க வேண்டாம். ஓகே, இதுல அதே இல்ல திருமண விழாவில் உதயநிதி அவர்கள் பேசின இன்னொரு விஷயம், ஏன்டா இந்த சோஃபா மாடலுக்கு ஓட்டு போட்டோன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு எப்படியுமே உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் ஏதோ கனவு கண்டாரு, நம்ம துணை முதலமைச்சர் ஆயிரம், அடுத்து நம்ம தாண்டா முதலமைச்சர். அவங்க அந்த அந்த கெத்தே அப்படிதான் இருந்துச்சு. நம்ம தாண்டா முதலமைச்சர், நம்மளை எவனுமே அசைக்க முடியாதுங்கிற ஒரு கெத்து இருந்துச்சு. ஆனால் தமிழக மக்கள் வந்து அமைதியான ஒரு புரட்சியை செய்வாங்க எப்போவுமே. அந்த அமைதியான புரட்சியில் எங்களுக்கு யார் எங்களை ஆட்சி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு பூகம்பமாக பேசுகிறாங்க. சட்டசபை கூடட்டு, திமுக அங்கே செதறி. நான் உண்மையே சொல்கிறேன், சட்டசபையில் போய் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அங்கே ஏதாவது லாலிபாப்போ இல்லை பாப்கார்னோ சாப்பிட்டுட்டு அவர் அப்படி தான் வர முடியும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேருமே, இவங்க முதல்ல சொன்னாங்க தாவேக்கால இருக்கவனுக்கு திறமை இல்லை, அவங்களுக்கு ஆட்சினா என்னன்னு தெரியாது, எல்லாம் திறமையாக நடத்தி இப்போ எல்லாமே செயல்பட்டு இருக்காங்க. இது இவங்க சட்டசபையில் பேச போகும் பொழுது அவர் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டு போயிட்டாருன்னா அங்கே வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வெளியே வரக்கு சரியா இருக்கும். இப்போ பெரிய பிரச்சனையை வந்து இப்போ அதிமுக கிட்ட இந்த ஒரு தோல்வி ஏற்பட்டிருந்தா திமுகவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காது. அது புதுசாக அந்த தாவேக்காவுக்கு கிட்ட தோற்றதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கோபம் அப்படிங்கிற மாதிரி. அதிமுகவில் தோத்துட்டா அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் என்ன இருந்திருக்கும்னா, நம்ம அடுத்த ஆட்சி நம்ம எப்படியா வந்துடலாம், ஏன்னா இவங்களை விமர்சிக்கலாம், ஏதாவது அவங்களேருந்து ஒரு 10 பேரை விலை கொடுத்து வாங்கிடலாம், அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்துட்டு இருக்கும். இல்லைன்னா அவங்க அதை உருவாக்கிடுவாங்க. எப்போவுமே திமுகவை பொறுத்த மட்டும் திமுக தோல்வி அடைஞ்சு அவங்க எதிர்கட்சியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நாட்டில் வந்து பெரிய குழப்பங்கள்லாம் உருவாகும். அதை அவங்க உருவாக்கி தங்களுக்கு சாதகமாக திருப்பக்கூடிய களங்களை எடுப்பாங்க. இது வரலாறு பல காலங்கத்தில் பதிவு செஞ்சிருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம அதை சும்மா சொல்ல வேண்டாம். இப்போ வந்து அவங்க தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு, தாவேக்கா வந்திருக்கு, ஆட்சியிலேருந்து நம்ம அவங்கள எப்படி வீழ்த்த முடியும்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாமே யங் ஜென்ரேஷன், அந்த பிளட் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது. நம்ம ஒன்றை திங்க் பண்ணுறதுக்குள்ள அவன் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் எல்லா எம்எல்ஏட்ட இருக்குது, எல்லா அமைச்சர்கிட்ட இருக்கும். இது வந்து திமுகவை பொறுத்த மட்டும் ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு 81 வயசு, 88 வயசு. அவர் வந்து நான் இன்னும் சட்டசபைக்கு போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சாருன்னா அதை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? ஏன்னா இப்போ திமுகவுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சு நமக்கு. ஒருவேளை நான் அந்த கலைஞர் அவர்கள் மாதிரி இந்த வயது இதெல்லாம் பார்க்காம தொடர்ச்சியாக உழைக்கணும், மக்கள் சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரோ என்னவோ. இல்லை, கலைஞர் அவர்களை வந்து இந்த விஷயத்துல, உழைப்பு விஷயத்துல நம்ம விமர்சிக்க முடியாது. அந்த மனிதர் துரைமுருகன் எல்லாம் அந்த உழைப்புக்கானவர் என்கிற களம் எல்லாம் இல்லை சார். அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமா சொல்ல முடியாது. ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எனக்கு கூட எங்க தாத்தாவுக்கு கூட ஆசை இருக்கு, நான் முதலமைச்சரா போய் உட்காரணும்னுட்டு. அவரை கொண்டு வந்து நான் உட்கார வைக்க முடியுமா? மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆள் தான் சார் தேவை. துரைமுருகனுக்கு இருக்கோ என்ன? அவர் எங்க இவ்வளவு நாள் இந்த 88 வயசு வரை மக்களுக்கு என்ன சேவை செஞ்சு கிழிச்சிட்டாரு அவரு? அவங்க எவ்வளவு ஊழல் செஞ்சு சேர்த்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து அவங்க சேர்த்தாங்க? மக்கள் பணத்தை தானே சேர்த்தாங்க. துரைமுருகன் அவரு அரசியலுக்கு வரும்பொழுது அவர் கோடீஸ்வரரா வந்து சேர்ந்தாரு. இன்னைக்கு அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு பணம் இருக்கு அது அவர் வெளியே சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? சொன்னா உண்மை தெரிஞ்சிட்டு போகுது. தேர்தல் அறிக்கையில காட்டுறாங்கல்ல. தேர்தல் அறிக்கையில நம்ம முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் வந்து சொன்னாரு, எனக்கு வெறும் இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு கார் கூட கிடையாதுன்னு சொன்னாரு. அது உண்மை நீங்க ஏத்துக்கிறீங்களா? எல்லாம் அப்படிதான், ஒரு பித்தலாட்டங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பீரங்கி மாதிரி சும்மா செதர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. திமுக நினைச்செல்லாம் பார்க்கல. திமுக நினைச்சு நம்ம தாண்டா அரசியல் புலின்னு வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இனி திமுக அங்கே கோட்டைக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க மூட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு போறதுக்குள்ள களம் ஆகி போச்சு. இப்போ அவங்களுடைய உண்மைகள்லாம் வெளியே தெரிய. இந்த வெள்ளை அறிக்கை வந்து ஒரு பெரிய, அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, தலைவர் விஜய் அவர்களை வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றேன். இந்த வெள்ளை அறிக்கை நான் வெளியிடுவேன் அவர் சொன்னும் பொழுதே இந்த திமுகவுடைய முகத்திரை கிழிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது இப்போ தெரிய ஆரம்பிச்சிட்டு மக்கள் இப்போ புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அடப்பாவீங்க, இவ்வளவு வாங்கி வச்சுட்டு தான் நான் இலவசம் தரேன் இன்னும் ஏமாத்திட்டு இருந்தானோ படுவாவீங்க அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய களங்கள் இப்போ உருவாயிருக்குங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.